இந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியோ அல்லது யூடியூப் சேனலையோ குறிப்பிடவில்லை. முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே எடுக்கப்பட்டவை. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆட்சி அமைத்து வெறும் 3 மாதங்களில் மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது ஆளுங்கட்சி. மேலும் பல திட்டங்கள். ரிப்போர்ட்டர் சார் சொல்லுங்க சார். நியூஸ் மாறிடுச்சு. ஆளுங்கட்சியை பத்தி தப்பா சொல்லு. சார் இப்பதான் சார் அவங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஸ்ரீராம். ஓ பேமெண்டா சார்? சார் அப்படியே நமக்கு அந்த இன்க்ரிமெண்ட் அது நீங்க பேசுறத பொறுத்தா இருக்கு சார். இப்ப பாருங்க சார், இப்ப பாருங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆட்சி அமைத்து 100 நாட்கள் ஆகியும் மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை கூட நிறைவேற்றாத நிலையில் மக்களிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆளுங்கட்சி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது என்ன நியூஸ் சேனலா இல்ல ப்ரமோஷன் சேனலாலே தெரியலையே. காசு கொடுத்தா இப்படி போடுன்றானுங்க, காசு கொடுக்கணும் அப்படி போடுன்றானுங்க. என்ன கருமம் பிடிச்ச வேலைனே தெரியல. யோ அடுத்த நியூஸ் என்னயா? கண்டென்ட் எல்லாம் எதுவும் இல்ல. யூடியூபரை ஒன்னாத அடிச்சு விடு. யூடியூபர் அடிக்கணுமா? நாமே யூடியூபர் அடிக்கணும்? யோ இதாயா நம்ம வழக்கமே. இந்த பப்ஜி அதனு WLB ஃபாஸ்னு இப்ப கூட திரும்பி ட்ரெண்டிங் வந்துறானே. மைக் செட் ஸ்ரீராம அவனை முடிச்சுடியா முதல்ல. மைக் செட்டியா? அவனதான் அந்த கட்சிக்காரங்களே ஐடி விங்ஸ் வச்சு தனித்தனியா அடிக்கிறாங்களே. நாம எதுக்கு? ஸ்ரீராம் நாம தான் அடிக்கணும். இப்ப பாருங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மைக் செட் ஸ்ரீராம் சமீபமாக வெளியிட்ட பாலிடிக்ஸ் சோதனைகள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தாலும் பல கட்சிகளுக்கு இடையே அது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்ட நெட்டிசன்கள் அவருடைய வீடியோ கமெண்டில் கதறிக்கொண்டு வருகிறார்கள். இதை கண்ட மைக் செட் ஸ்ரீராம் அடுத்து எங்களை தாக்கப் போவதற்காக மீடியா சோதனை எடுக்கப் போவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. அதற்கான டைட்டில் கார்டு ஜானி சின்ஸோட மறைவை முன்னிட்டு அவர் கடைசி அஞ்சலி செலுத்துறதுக்காக திரையுலகின் பிரபலங்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எந்தெந்த பிரபலங்கள் வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா ஏன்னா சாவுக்கு வந்து வீடியோலாம் எடுத்துன்னு இருக்க. அவங்களே கடைசியா பார்க்க வராங்க. அவங்கள என்ன டிஸ்டர்ப் பண்ணினு என்ன சென்டிமெண்டா பேசினுக்கிற தம்பி? இங்க எல்லாம் கண்டென்ட் தான். இங்க எவன் ஃபர்ஸ்ட் அழுகுறான்றது முக்கியம் இல்ல, எவன் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறான்றதான் முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது 7 வீட்டில் எக்ஸ்க்ளூசிவ் அப்படி போடும்போது மில்லியன் வியூஸ் பிச்சுக்கும். அதை விட்டுட்டு சென்டிமெண்டா பேசிட்டுக்கிறேன். பின்னாடி பாரு, அவனுங்க ஆல்ரெடி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சானுங்க. மேடம் ஜானி சின்ஸ் இந்த உலகத்துல இல்ல. இதை பத்தி நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? மேடம் அவர் இழப்பவங்க எப்படி உங்களுக்கு அறிவே இல்ல? சாவு வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். நிம்மதியா அவர் மூஞ்சி பார்க்க கூட விட மாட்டீங்களா? வெக்கமா இல்ல? சோறு தின்றீங்களா நீங்களா? உங்க வீட்ல ஒண்ணு நடந்தாலும் இப்படிதான் நடந்துப்பீங்களா? ஏதோ கண்டென்ட் ஆக்கணும்னு ஒரு விவஸ்தை இல்ல. என்னன்னா இப்படி திட்டுறாங்க? இப்ப என்னன்னா பண்றது? இதெல்லாம் யூசுவல் தான்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க டைட் வை. இப்ப ரெக்கார்ட் போடு. போட்டனா? இப்ப சொல்ற வாய்ஸ் ஒரு அப்படியே இமேஜின் பண்ணி பாரு. ஜானி ஜானி என்று சத்தமிட்டு 7 வீட்டில் எமோஷனான பிரபல நடிகை ஜானிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி மில்லியன் வியூஸ் போமா? கன்ஃபார்ம். அவ்வளவுதான் நம்ம சொல்லுங்க. அவ்வளவுதான் கண்டென்ட் கட்டிச்சு. ஏய் இவரா ஸ்டாரா? ஏய் இவரா வர. சார் ஜானி சார் வந்து இப்ப இந்த உலகத்துல இல்ல சார். இப்ப இந்த பிரிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் பாதிக்குது? நானும் அவரும் நிறைய ப்ராஜெக்ட் கொலாப் பண்ணிருக்கோம். ஓகே இந்த மறைவு எனக்கு ரொம்ப பெரிய வலியை கொடுத்திருக்கு. சார் லாஸ்ட் சாங் படத்துல ஐட்டம் சாங் சூப்பர் டான்ஸ் ஆடிப்பீங்க சார். சார் எத்தனை சார் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க அதுக்கு? அத பத்தி 2 வார்த்தை சார். அது நான் ஆக்சுவலா 2 மாசம் ரிஹர்ஸ் பண்ணி தான் அந்த டான்ஸ் ஆடினேன். சூப்பர் சார். அதுவும் என்னடா பைத்தியக்காரமா பண்ணிக்கிறான். இந்த ஸ்டெப் ஒரே சிங்கிள் டேக்ல பண்ணது. சார் அடுத்த படம் அப்டேட் பண்ணி ஏதாவது. அடுத்த படம் வந்துட்டு நான் ஒரு பேர் டெத்துக்கு வந்திருக்கேன் சார். மீடியா எனக்கு கொஞ்சம் கூட பிரைவசி தர மாட்டீங்க. போங்க. பிரைவசியா? ப்ரொமோஷனுக்கு எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்துட்டு கடைசியா பிரைவசின்ட்டு போறான். ஆமாண்ணா. எப்பா இவன் நமக்கு மேல இருப்பான் போல இருக்குப்பா. வாடா. ஜானி நீ எனக்கு கொல்லி வைப்பன்னு பார்த்தா நான் உனக்கு கொல்லி வைக்கிற நிலைமை ஆச்சாடா. நம்ம ஜானி சார் சின்ன சூடு கூட தாங்க மாட்டாரு. இப்படி உடம்பு ஃபுல்லா அப்படி ஒரு கொல்லி வச்சிருக்கீங்க. இப்போ உங்க மனநிலைமை எப்படி சார் இருக்கு? சொல்லுங்க. ஜூம் வச்சு
யானி கொல்லக்குறிச்சி அருகே கள்ளக்காதலர்கள் செய்த செயல். இருவரும் பேசுவதை கண்ட கணவன் மேற்கொண்டு ஏதேனும் சிலுமிஷங்களில் ஈடுபடுவாரா என்று காத்திருக்க, இருவரும் இரவு முழுவதும் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயகா. கணவன் மனைவிக்கிடையே கலகலப்பு ஏற்பட்டதால் காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தன் கணவன் வயிற்றில் சதக் சதக் என்று குத்த, ஐயோ அம்மா குத்தி புட்டாரா என்று அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர். ஓ, நீ அப்படி வரியா? நேற்று இரவு நள்ளிரவில் அசன் நகர் பீச்சில் இரு போதை ஆசாமிகள் அட்டூழியம். ஒரு போதை ஆசாமி மற்றொரு போதை ஆசாமியை பார்த்து என்று சொல்ல, பதிலுக்கு அவரோ என்று சொல்ல, வாய் சண்டையாகவே போய்க் கொண்டிருக்க சன்ரைஸ் வரை சண்டை நீடித்துக் கொண்டிருந்தது. நள்ளிரவில் பிடிபட்ட திருடன் பயத்தின் உச்ச கட்டத்தில் தன்னுடைய ஆசன வாய் வழியாக வாசனை வெளியேற்றியதால் நாற்றம் தாங்க முடியாமல் காவலர்கள் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். நேற்று இரவு கடைக்கானல் மலை பிரதேசத்தில் இளைஞர்கள் ஒன்று கூடி தீயை மூட்டி, நெருப்பே கூத்தடிக்குது, காத்தும் கூத்தடிக்குது, ஊர சேர்ந்து அடிக்குது, வாடா வாடா என்று அட்டூழியம் செய்து கொண்டிருந்தனர். கல்லூரி வளாகத்திற்கு முன் காதலன் தன் காதலியை பார்த்து, ஹே உன் மூஞ்சி என்னடி பார்ப்பதற்கு தள் என்று ஒழுங்கு காட்ட, பதிலுக்கு காதலியோ உன் மூஞ்சி மட்டும் என்னடா பார்ப்பதற்கு வள் என்று பதிலுக்கு ஒழுங்கு காட்ட, இருவருக்கிடையே மலர்ந்த காதல் மண்ணோடு போனது. இரண்டு கும்பலுக்கு நடுவே என்று சண்டை நடக்க, மூன்றாவது உலகப் போருக்கான அணு ஆயுதத்தின் சத்தம் இப்படிதான் இருக்குமாம். இசையமைப்பாளருக்கு போதிய கருவி இல்லாத காரணத்தால் அவர் வாயாலே டமுகுட்டப்பா டமுகுட்டப்பா எந்த ஒரு இசை கருவியும் இல்லாமல் அசத்திய இளைஞர் நடுக்கடலில் மாட்டிக்கொண்டு கோடை வெயிலில் தீப்பற்றி எரிந்த குடிசை காப்பாற்ற போன இளைஞருக்கோ காப்பாத்துங்க அப்பா. பிரபல நடிகர் முன் மர்ம நபர் செய்த செயல். தன் ரசிகருக்கு செல்ஃபி எடுத்த கியூட் மொமெண்ட். செல்ஃபி எடுக்கிறதுக்காடா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? ஒரு நியாயம் வேணாமாடா? பிரபல நடிகர் செய்த செயல். அவர் கையால அவரே ஷூ போட்டுக்கிட்டாரா? டேய், அவர் ஷூ அவர் தான்டா போடுவாரு, வேற யாரா போடுவா? ஷூட்டிங் டைம்ல அவர் சாப்பாட்ட அவர் வாயாலே சாப்பிட்டுக்கிட்டாராம். ஐயோ டேய், அவரு சாப்பாடா அவர் தான்டா சாப்பிடுவாரு, வேற யாரா சாப்பிடுவா? என்ன பைத்தியக்காரத்தன மாதிரி யூஸ் போட்டுக்கிறீங்க? தன் ரசிகர்களை பார்த்து தன் சொந்த கையை தூக்கி டாட்டா காமித்த பிரபலம். இவரோட செயலுக்கு ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். பிரபல நடிகர் அவர் கால்ல அவரே ஜாக்கிங் பண்ணாராம். பிரஷ் எடுத்து அவர் வாய அவரே விளக்கினாராம். சொந்தமா அவர் மூக்காலே அவரே மூச்சு விட்டாராம். அவருக்கு அரிச்சதுன்னு அவர் அக்குல அவரே சொரிஞ்சுக்கிட்டாராம். தினமும் காலையில அவர் காலை கடனை அவரே போய்ப்பாராம். தன் சொந்த காலையில அவர் செயலுக்கு அவர் காலை அவரே ஜாக்கிங் பண்ணாராம். வெள்ளிக்கிழமை போதும் தேட்டருக்கு போய் ரிவ்யூ எடுத்துவான்னு அனுப்பிச்சு விட்ருவானுங்க. இதெல்லாம் ஒரு பழப்பு. எவனா நல்லபடியாக கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். தலை வலியுது. ஒருத்தர் வராண்டா. கேமரா சார் படம் எப்படி சார் இருந்துச்சு?
சார் படம் கேவலமா இருக்கு சார். குப்பை மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க சார் படத்தை. எந்த படத்துல ஐட்டம் சாங்ல ஹீரோ ஆடுவானா, இந்த படத்துல ஆடுறான். கன்றாவியா இருக்கு சார். 5 நிமிஷம் உள்ள உட்காந்து பார்க்க முடியல சார். குப்பை 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 மாதிரி எடுத்து வச்சுக்கிறானுங்க சார். சூப்பரா ரிவ்யூ சொல்றானே. இது படம் நல்ல வியூஸ் வரும் நமக்கு. இதுக்கு 120 ரூபா கொடுத்து பாக்குறேன் சார். தண்டை சார். நீங்களா பாக்காதீங்க சார். போங்க சார் இந்த படத்தை. படத்தை பாத்தியா கம்முன்னு போயினே இருங்க. புரியுதா? தேவலத்தான் பேசிக்காதீங்க. மக்களே படத்தை நல்லா பாருங்க, குடும்பத்தோட பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கு படம். தயவு செஞ்சு இந்த படத்தை பாக்காதீங்க. வேஸ்ட். 5 நிமிஷம் உள்ள உட்காந்து பார்க்க முடியல. வெறும் கண்டென்ட் நினைச்சா இவன் அடிச்சிட்டு பெரிய கண்டென்ட்டா கொடுப்பான போல இருக்கே. 120 ரூபா காசை கொடுத்து நான் பாக்குறேன். வேஸ்ட். சும்மாரியா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. ப்ரோ அடிச்சுக்கிறாங்க ப்ரோ, போய் தடுங்க போங்க. தொழிலுக்கு பூசா நீனு. இங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு என்ன நடந்தாலும் நம்ம கேப்சர் மட்டும் தான் பண்ணணும். தட்டி கேட்கற வெள்ளம் வச்சு கூட. ஐயோ 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 ஐயோ. ஒரு நிமிஷம் சார். ஒரு வழியா காப்பாத்த போயிட்டான். காப்பாத்த போனா அங்க பாரியா. நீ சும்மாரியா உனக்கு தெரியும் சார். அதுல சார் நீங்க 2 பேரும் இப்படி ஃப்ரேம்குள்ள வந்து சண்டை போட்டீங்கன்னா நாங்க கேப்சர் பண்றது கரெக்டா இருக்கும். சார் நவ ஸ்டார்ட். நீ சொல்றத கேக்கணுமா? போயா. நீ லவ் ஒரு ஆளு நான் கேக்கணுமா? நீ சொல்றத கேக்கணுமா? நீ லவ் ஒரு ஆளு நான் கேக்கணுமா? யோ ஏய் நான் சொல்றேன். யோ ஒரு ஆளு அடிடா. அட நிறுத்துங்கப்பா. ஏய் இவன்டா. வெள்ளிக்கிழமை தமிழ் சினிமா படம் வருதோ இல்லையோ கண்டென்ட் கொடுக்க கரெக்டா வந்துருவான். உனக்கு படம் பிடிக்கலனா இன்ட்ரோலோட போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு முழு படத்தையே பார்த்துட்டு ஏன் எங்க வயித்துல அடிக்கிறீங்க? ஏய் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. மாண்புமிகு GM சார், நீங்க இதை பார்க்கணும். இதை பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். இவன் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு போஸ்டர் எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றான். நீங்க நினைக்கலாம் யாரா இவன் ஜோக்கர் மாதிரி பேசிட்டு இருக்கானு. ஆமா நான் ஜோக்கர் தான். உண்மையிலே நான் ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல. இவனுக்கு 2 பேரும் அடிச்சுப்பானுங்க. இதை எடுத்து வீடியோ போட்டு வியூஸ் வாங்கலாம்னு மனசாட்சியே இல்லாம நினைக்கிறீங்க பாருங்க. நீங்க எல்லாருமே ஜோக்கர் தான். யோ நீ காசு வாங்கிட்டு வந்து பேசுறியா? சண்டை டேய் நான் அப்புறம் ஃபீல் பண்ணிக்கலாம்டா. நீங்க கேமரா ரெக்கார்ட் பண்ணுங்கடா. நாங்களே திருந்தோம்னு நினைச்சாலும் திருந்து விட மாட்டீங்களா நீங்க. இதே மாதிரி நிறைய சண்டை வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.